2024 ஜூலை 30 அப்போ வயநாட்டோட முண்டக்கை சூரல்மலை பகுதியில் நடந்த நிலச்சரிவு கேரளாவை மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த இந்தியாவையுமே சோகத்தில் அழுத்துச்சு. அந்த துயரத்துல இருந்தே மக்கள் இன்னும் முழுசா வெளியே வர முடியாத நிலையில இப்போ நேத்து 7ஆம் தேதி அதே வயநாட்டுல மறுபடியும் ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. இதுக்கு காரணம் வெறும் மழை இயற்கைன்னு மட்டும் சொல்லிட முடியாது, அதையும் தாண்டி சில காரணங்கள் இருக்கு. வாங்க தெரிஞ்சுக்கலாம். நேத்து காலையில மேப்பாடி பக்கத்துல இருக்கிற கல்லாடி அப்படின்ற இடத்துல திடீர்னு ஒரு பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. அங்க அணக்கம்பொயில் டு மேப்பாடி சுரங்கப்பாதை வேலை நடந்துகிட்டு இருக்கு. அந்த வேலை நடக்கிற பகுதிக்கு பக்கத்துல இருந்த மலை சரிஞ்சு மண்ணும் காங்கிரீட் கழிவுகளும் கீழே விழுந்து இந்த விபத்து நடந்திருக்குது. இவ்வளவு பெரிய நிலச்சரிவு திடீர்னு எப்படி நடந்துச்சுன்னு பார்த்தா அதுக்கு முதல் காரணம் கடந்த சில நாட்களாவே வயநாட்டுல விடாம பெஞ்சுக்கிட்டு இருந்த கனமழை. அதுலயும் நிலச்சரிவு ஏற்படுறதுக்கு 24 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த பகுதியில மட்டும் 265 மில்லிமீட்டருக்கும் மேல கனமழைங்கிறது பதிவாகி இருக்குது. இதனால அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மலையோட மண் தண்ணீரை உறிஞ்சு ரொம்பவே பலவீனமாயிடுச்சு. அது மட்டும் இல்லாம அங்க நடந்துகிட்டு இருந்த சுரங்கப்பாதை வேலை, மலையை குடையிற பணிகள், கனரக வாகனங்களோட போக்குவரத்து, இதோட அதிர்வுகளும் மண் சரிவுக்கு ஒரு காரணமா இருக்கலாம் அப்படின்னு அதிகாரிகள் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னா, இந்த விபத்துல 3 தொழிலாளர்கள் இறந்திருக்காங்க. இன்னும் சில பேரை காணும்னு சொல்றாங்க. அவங்களை கேரள அரசாங்கம் தற்காலிகமா அந்த சுரங்கப்பாதை வேலைகளையும் நிறுத்தி வச்சிருக்காங்க. 2024 பெரிய நிலச்சரிவு, சரியா 2 வருஷத்துல இப்போ மறுபடியும் அதே வயநாட்டுல நிலச்சரிவு. ஏன் இந்த பகுதியில மட்டும் இப்படி அடிக்கடி நடக்குது? இதுக்கு ஒரே ஒரு காரணம் மட்டும் இல்ல, நிறைய காரணங்கள் இருக்கு. முதல்ல வயநாடு நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடர்ல இருக்குது. உலக அளவுல ரொம்ப முக்கியமான இயற்கை பகுதின்னு யுனெஸ்கோ கூட இதை வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்டா அங்கீகரிச்சிருக்காங்க. அதான் கைஸ், உலக பாரம்பரிய சின்னமா அங்கீகரிச்சிருக்காங்க. இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் இயற்கையாவே ரொம்ப சென்சிட்டிவ். அதனால இங்க நடக்கிற எந்த பெரிய மாற்றமும் மண்ணோட நிலைத்தன்மையை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்குது. இன்னொரு முக்கியமான காரணம் தான் மழை. வயநாட்டுல இயற்கையாவே ரொம்ப அதிகமா மழை பெய்யும். மேற்கு தொடர்ச்சி மலை மேல மேகங்கள் மோதுறதால சில நேரங்கள்லயே ரொம்ப அதிகமான மழைங்கிறது கொட்டிரும். அப்போ மண்ணால அந்த அதிகப்படியான தண்ணீர்ன்றதை தாங்க முடியாம போயிடும். இதோட சேர்த்து பல வருஷமா காடுகளை அழிச்சு டீ காஃபி எஸ்டேட்டுகளா மாத்திட்டாங்க. பெரிய மரங்களோட வேர்கள் மண்ணை கெட்டியா பிடிச்சு வச்சுக்கும். ஆனா எஸ்டேட் பயிர்களால அந்த அளவுக்கு மண்ணை பிடிச்சு வைக்க முடியாது. அதனால மழை பெய்யும் போது மண் சீக்கிரமாவே சரிகிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது. இது மட்டும் இல்லாம டூரிசம் வளர்ந்ததுக்கு அப்புறம் ரோடு, ரிசார்ட்ஸ், ஹோட்டல்ஸ், குவாரிகள், இப்படி நிறைய கட்டுமானங்கள் மலைப்பகுதிகளில் அதிகமாயிடுச்சு. இதனால மலையோட இயற்கையான அமைப்பே கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமா மாறிக்கிட்டு இருக்குன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. எல்லாத்துக்கும் மேல கிளைமேட் சேஞ்சோட தாக்கமும் ஒரு பெரிய காரணம் தாங்க. முன்னாடி மாதிரி இல்லாம இப்போ கொஞ்ச நேரத்திலேயே அளவுக்கு அதிகமான மழைங்கிறது பெய்யுது. இதைத்தான் எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால்னு சொல்றாங்க. இந்த மாதிரி திடீர் மழையை மலைகளால தாங்க முடியாம போறதாலதான் நிலச்சரிவு அபாயமும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. இதை எப்படி சரி பண்ணலாம்? இந்த மாதிரி இப்படிப்பட்ட விபத்துகளை எப்படி குறைக்கலாம்? சுற்றுச்சூழல் உணர்திறன் அதிகமா இருக்கக்கூடிய பகுதிகளில் தேவையில்லாத கட்டுமானங்களையும் குவாரிகளையும் முதல்ல கட்டுப்படுத்தணும். நிலச்சரிவு அபாயம் இருக்கிற இடங்களை முன்கூட்டியே கண்டுபிடிச்சு அங்க இருக்கிற மக்களுக்கு ஏர்லி வார்னிங் கொடுக்குற அமைப்புகளை இன்னும் ஸ்ட்ராங்கா கொண்டு வரணும். அதோட காடுகளை பாதுகாத்து இயற்கையை மதிச்சு வாழ்றது தான் இது மாதிரியான பேரிடர்களை குறைக்கிறதுக்கான மிகப்பெரிய தீர்வுன்னு நான் சொல்லுவேங்க. இந்த வீடியோவை நான் வெறும் ஒரு நியூஸ் கண்டென்ட்டாவோ இல்லை வியூஸ்க்காகவோ மேக் பண்ணல. இது நம்ம எல்லாருக்குமே ஒரு சோசியல் அவேர்னஸ் தான். வயநாடு மட்டும் இல்லை, மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சுற்றுலாத்தலமா இருந்தாலும் இயற்கையை அழிச்சிட்டு அதோட வளர்ச்சியை தேடுறதுக்கு பதிலாக இயற்கையோட சேர்ந்து எப்படி வாழணும்னு யோசிக்க வேண்டிய நேரம் தான் இது. இயற்கை நமக்கு எப்போதுமே ஒரு எச்சரிக்கையை கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. அதை நம்ம மதிச்சா அது நம்மளை காப்பாற்றும். அலட்சியப்படுத்தினா அதோட விளைவுகளையும் நம்ம தான் சந்திக்கணும். வளர்ச்சி நமக்கு முக்கியம்தான், ஆனா அது இயற்கையை அழிச்சிட்டு வரக்கூடாதுன்ற ஒரு பெரிய பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கு வயநாட்டில் நடந்த இந்த சம்பவம். இந்த விபத்துல உயிரிழந்தவங்களோட குடும்பத்துக்கு நம்ம ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுப்போம். காயமடைஞ்சவங்களும் சீக்கிரமா குணமடையணும். இன்னும் மீட்புக்காக காத்திருக்கிறவங்கள பாதுகாப்பா மீட்கப்படணும்னு மனசார வேண்டிக்குவோம். வயநாடு நமக்கு சொல்ற மிகப்பெரிய பாடம், இயற்கையை வெளில நினைக்காதீங்க, அதை மதிச்சு வாழ கத்துக்கோங்க.